Hello friends, welcome to Lavan's Kitchen and Craft. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பரான garlic naan roti எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க. பெல் ஐகான்ல ஆல்ன்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸ் கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் ஒரு 400 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை, அடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் இதுக்கு ரொம்ப முக்கியமானது நான் ரொட்டி வந்துட்டு சாஃப்டாக வர்றதுக்கு ஈஸ்ட் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஹோம்மேட் ஈஸ்ட்டு, நம்மளே ப்ரிப்பேர் பண்ணது. இந்த ஹோம்மேடு ஈஸ்ட் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப ஈஸி. நம்ம அடிக்கடி வந்துட்டு இந்த மாதிரி நான்கு பரோட்டா செய்யறதுக்கு இதுக்கெலாம் வந்துட்டு நம்ம இந்த ஈஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் பேக்கிங் ஐட்டத்துக்கெல்லாமே வந்துட்டு இந்த ஹோம்மேட் ஈஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த ஈஸ்ட்டில் ஒரு 6-7 ஸ்பூன் வந்துட்டு அந்த ஈஸ்ட்டை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. நான் எப்போ செய்ய போகிறீங்களோ அதுலேருந்து ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் முன்னாடி மாவு வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ஈஸ்ட் போடுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்மளுக்கு நான் வந்து சாஃப்டாக கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து இந்த மாவோட குவான்டிட்டி வந்து டபுள் மடங்காக வந்துட்டு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டபுள் மடங்காக இன்க்ரீஸ் ஆகும் போது நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா மதியமே வந்துட்டு மாவை பிசைஞ்சு வச்சுருங்க. ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த லெவலுக்கு வந்து சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போது ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துட்டோம். பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த மாவு மேலே சுற்றி வந்துட்டு ட்ரை ஆகாத இருக்கிறதுக்காக ஆயிலை வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான காட்டன் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். நான் காட்டன் கிளாத் வச்சு மேலே அந்த கிளாஸ் பவுலுக்கு மேலே ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடுறேன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணவே கூடாது. ஒரு 3 to 4 hours வந்து அப்படியே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு பவுலில் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டேன். இதை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் ஒரு 3 to 4 hours இருக்கணும். இப்போ மாவோட அளவு எந்த லெவலில் இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஓப்பன் பண்ணும் போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது கார்லிக் நான்ன்றதுனால இப்போது அதுக்கு என்ன ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு 10 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். சரி, உங்ககிட்ட சின்ன துருவல் இருந்துச்சு அப்படின்னா அதில் பூண்டை வந்து இந்த மாதிரி நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. இந்த பூண்டு எல்லாத்தையுமே வந்து நைஸாக துருவி எடுத்துக்கணும். நைஸாக துருவி எடுத்தாச்சு. அடுத்து ஒரு சின்ன பவுலில் துருவின பூண்டை அந்த பவுலில் எடுத்துக்கணும். அடுத்து அதில் கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய், இது எல்லாத்தையும் விட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது 5 hours ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் மாவு எந்த லெவலுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இந்த பவுலில் பாதி அளவுக்கு தான் வந்து நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம். அந்த பவுல் வந்து ஃபுல்லாக வந்து எப்படி மாவு வந்து பொங்கி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம போடுற அளவை விட டபுள் ட்ரிபிள் மடங்காக வந்துட்டு மாவோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போது இதை நல்லா வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நான் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போது இந்த மாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ரோட்டிக்கு தேவையான சைஸ் வந்துட்டு நான் மாவு உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஆயில் தொட்டு தொட்டு வந்துட்டு மாவை நல்லா எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க தேவையான அளவு. இப்போ இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு வச்சாச்சு. எடுத்து நல்லா மாவு தொட்டு இந்த மாதிரி வந்துட்டு நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருந்துடக்கூடாது, அப்போ நான் டேஸ்ட் இருக்காது. இந்த லெவலுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கீ அண்ட் கார்லிக்கை வந்து அது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க.
அப்ளை பண்ணிவிட்டு இதனோட இன்னொரு சைடில் வந்துட்டு தண்ணி தொட்டு ஃபுல்லாக வந்துட்டு தண்ணியை நல்லா தடவி விட்டுருங்க. இப்போது தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த நானை அதில் போட்டுடுங்க. இப்போ 2 பக்கமும் திருப்பி நல்லா வந்துட்டு நானை போட்டுடுங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி டைரெக்டாக ஸ்டவ்வில் போட்டு எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிரில் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இதை போடுறேன். அதில் போட்டு நல்லா அந்த நானை வந்துட்டு லேஸாக வந்து சுட்டு எடுத்துக்கணும். இது நல்லா வந்துட்டு வெந்துருச்சு. அடுத்து இதே மாதிரி வந்துட்டு அடுத்ததையும் ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்னஸில் இந்த மாதிரி வந்து திரட்டிக்கணும். திரட்டினதுக்கு மேலே இந்த கீ கார்லிக் மிக்சரை அது மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு சைடுக்கு தண்ணி தொட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கோங்க. அப்போ ட்ரை ஆகாத இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். தோசைக்கல்லில் போட்டு நல்லா வந்துட்டு திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போது சுவையான கார்லிக் நான் ரோட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த கார்லிக் நான் ரோட்டி போட்டு எடுத்ததுக்கப்புறம் அதில் இருந்து லேசாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க மேலே. இப்போ ட்ரை ஆகாத ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த நான்க்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பன்னீர் கிரேவி தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆர் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.